செருப்பால அடிப்பேன் சட்டமன்றத்தில் உச்சகட்ட கொந்தளிப்பை வெளிப்படுத்திய முதலமைச்சர். அரண்டு மிரண்டு போன உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்றத்தில் இருந்து தலைதெறித்து வெளியே ஓடிய திமுகவினர். தமிழக சட்டமன்றம் இதுவரை பார்க்காத அனல் பறந்த விவாதம். அதாவது தமிழக அரசியலில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் பல சம்பவங்கள் என்பது தமிழக மக்களுக்கு பெரும் தீனியாக அமைந்திருக்கிறது. அதுவும் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து பொதுமக்கள் பலருக்கும் மிகவும் பிடித்த விஷயம் என்றால் தினந்தோறும் அரசியலை பார்ப்பதுதான். அந்தளவுக்கு அரசியல் மீதான ஆர்வத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறார் விஜய். அதுவும் இன்றைய தினம் என்பது பரபரப்பின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமங்க, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட பெரும்பான்மை இடங்களை பிடிக்க முடியாமல் சிறு சிறு கட்சிகளின் கூட்டணி ஆதரவால் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உருவானது. அப்படி பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடர முடியும். இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஆகவே விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இன்றைய தினம் என்பது விஜய்க்கு மிகவும் முக்கியமான நாளாக மாறியது. அதுவும் முதல்வராக பதவியேற்று வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஆகிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் விஜய் கட்சிக்கு தேவையான பெரும்பான்மை நிரூபிக்கப்படாவிட்டால் விஜயின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் அபாயமும் இருந்தது. அதே சமயம் விஜய்க்கு ஆதரவளித்த கட்சிகள் என்று பார்த்தால் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள்தான். ஆகவே அவைகள் ஒன்றாக சேர்ந்து இன்று விஜய்க்கு எதிராக வாக்களித்துவிட்டால் விஜயின் ஆட்சி கவிழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அத்தகைய சின்ன சின்ன கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இன்னமும் இருக்கிறது. அதாவது விஜய்க்கு ஆதரவு அளித்த கட்சிகள் என்பது திமுக கூட்டணியில்தான் இருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னால் அந்த கட்சிகள் விஜய்க்கு எதிராக இன்றைய தினம் வாக்களித்து விடுவார்கள். ஆகவே அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அல்லது விஜய்க்கு ஆதரவாகத்தான் அவர்கள் வாக்களிப்பார்களா என்ற பரபரப்புக்கு மத்தியில்தான் இன்றைய பெரும்பான்மை வாக்கெடுப்பு நிகழ்வு தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த நிகழ்வில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அவர்களது ஆதரவு குறித்து பேசி வந்தனர். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் பேசத் தொடங்கினார். அப்போது இவர் பேசும்போது தங்களது கூட்டணி கட்சிகளால் தான் நீங்கள் ஆட்சி அமைத்துள்ளீர்கள் என்றும் உங்களுக்கு ஆதரவாக 1,70,00,000 பேர் வாக்களித்தாலும் உங்களுக்கு எதிராக மீதி 3 கோடி பேர் வாக்களித்துள்ளனர் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் என்றும் இந்த ஆட்சி எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்த்து விடுவோம் என்றும் தங்களால் தான் உங்கள் ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அனல் பறக்க பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். இந்த சமயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே பரபரப்பின் உச்சமாகத்தான் இருந்தது. உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் என்ன பதிலடி கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எகிரியது. அதுவும் நேற்றைய தினம்தான் இதே சட்டமன்றத்தில் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்றும் நாங்கள் உங்களை கோபப்படுத்தும்படி பேச மாட்டோம், ஆகா ஓஹோ என்று விஜயை புகழ்பாடியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அடுத்த நாளான இன்றைய தினமே விஜய்க்கு எதிரான கேள்விக்கணைகளை கடும் கோபத்தோடும் ஆதங்கத்தோடும் கொச்சையாகவும் வெளிப்படுத்தி வந்தார் உதயநிதி ஸ்டாலின். பின்னர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் விஜய் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் பேசிய ஒட்டுமொத்த கருத்துக்களுக்கும் ஒரே வார்த்தையில் செருப்படி கொடுப்பது போல ஒரே வார்த்தையை கூறி முடித்தார். இது அனைத்துக்குமான அரசு என்றும் இதில் ஏற்றத்தாழ்வு பார்க்க வேண்டாம் என்றும் வெற்றி பெற்ற நாங்கள்தான் எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் இப்போது உங்களை போன்றவர்களுக்கு முதலமைச்சர் என்றும் நெத்தியடியாக பேசியிருந்தார் முதலமைச்சர் விஜய். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்களிக்காதவர்கள் வாக்களித்தவர்கள் என்பதெல்லாம் நம்பர்ஸில் வேண்டுமானால் பேசிக்கொள்ளலாமே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்று முதல்வராக யார் இருக்கிறாரோ அவர்தான் அந்த மாநிலத்திற்கே முதலமைச்சராவார். அதாவது அவர்தான் அந்த மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சேர்த்துதான் முதலமைச்சராவார். இந்த விஷயத்தை தான் விஜய் செவிலில் அடிப்பது போல டீசெண்டாக பேசியிருந்தார். ஆனாலும் விஜய் பேசிய இந்த ஒரு கருத்துக்களும் திமுகவினருக்கு வெட்கி தலைகுனிவை ஏற்படுத்துவது போல மாறிவிட்டது. இதன் காரணமாக நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவே இல்லை என்று கூறிவிட்டு உடனடியாக சட்டசபையிலிருந்து ஒட்டுமொத்த திமுகவினரும் வெளிநடப்பு செய்தனர்.
அதாவது சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல ஆகிவிட்டது திமுகவின் இந்த ஒரு செயல். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அதிமுக தலைவர்களை சட்டமன்றத்தில் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு செல்வது போல விஜயை நோக்கியும் அதே ஆயுதத்தை பயன்படுத்த முயற்சி செய்திருந்தது இன்றைய தினம் திமுக. ஆனால் விஜயின் சாணக்கியமான சாதுரியமான பேச்சு என்பது இன்று ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் செருப்பை கவ்வ கொடுத்து வாயிலேயே அடித்தது போல மாறிவிட்டது. ஆக மொத்தம் இன்னைக்கு போட்ட போட்டுக்கு இனிமே சட்டசபை பக்கமே திமுக வராது என்றும் உறுதியாக சொல்லிவிடலாம். வழக்கமாகவே எதிர்க்கட்சிகள் என்பது சட்டமன்றத்திற்கு வரவே மாட்டார்கள். அப்படியே வந்தாலும் வந்து முதல் நாளாக பேசிவிட்டு எங்களுடைய பேச்சுக்கு சட்டப்பேரவை தலைவர் மதிப்பளிக்கவில்லை என்று கூறி உடனடியாக வெளிநடப்பு செய்து விடுவார்கள். இப்படித்தான் காலம் காலமாக எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தை அணுகி வருகின்றனர். ஆனால் இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் போட்ட போட்டுக்கு இனி சட்டமன்றம் இருக்கும் திசையில் கூட தலை வைத்து கூட திமுகவினர் படுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்தளவுக்கு இன்றைய தினம் தரமான கொடூரமான செய்கையை செய்திருந்தார் முதலமைச்சர் விஜய். அது மட்டுமில்லாமல் திமுகவினர் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகும் அடுத்த ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. அது என்னன்னா, அதிமுகவிலிருந்தும் 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அதாவது கிட்டத்தட்ட விஜய்க்கு 140க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். விஜய்க்கு எதிராக வெறும் 20 முதல் 25 நபர்கள் மட்டுமே எதிராக வாக்களித்திருந்தனர். ஆகவே நடைபெற்ற இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு முறையில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சராக தொடர இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இனிமேல் திமுகவின் ஆதரவு கட்சிகளால் தான் விஜய் ஆட்சி அமைக்கிறார் என்றும் கூற முடியாது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து விட்டனர். இதன் காரணமாக திமுக கூட்டணியில் இருக்கும் அந்த சிறு சிறு கட்சிகளை மொத்தமாக சேர்த்தாலே 10 முதல் 11 எம்எல்ஏக்கள் தான் வருகிறது. ஆனால் இப்போது அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் வந்துவிட்டதால் இனிமேல் விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் ஆதரவுகள் விஜய்க்கு தேவையில்லை என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட ஆச்சரியமே. அதாவது உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கும் இன்று சட்டமன்றத்தில் நடந்ததற்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆக்கிவிட்டது அதிமுகவின் முடிவுகள். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னும் பேசத் தெரியவில்லை என்பதும் இன்றைய சட்டமன்றத்தில் உறுதியானது. சிறுபிள்ளைத்தனமான அவசரப்பட்டு தாட்பூட் என்று பேசிவிடுகிறார். சரி, நீங்க சொல்லுங்க, இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் செருப்படி பதிலடி கொடுத்து சட்டமன்றத்திலிருந்து தலைதெறிக்க ஓட வைத்த முதலமைச்சர் விஜயின் அந்த ஒரு தரமான செய்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.